அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ்ல இயல் 2ல கிழவனும் கடலும் அப்படின்ற ஒரு கதை பகுதியை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கதையை பார்த்துருவோம். அதுக்கடுத்து இம்பார்ட்டண்ட்டாக அவ்வளோ சொல்லிடுறேன். இயற்கைக்கும் மனிதனுக்கும் இடையே நடக்கும் போராட்டமே இந்த கதை. இந்த கதையின் நாயகன் சாண்டியாகோ. இந்த இருக்கார்ல, இந்த தாத்தா தான் இந்த கதையின் நாயகன் சாண்டியாகோ. வயது முதிர்ந்த மீனவர் அவர். முன்பெல்லாம் கடலுக்கு சென்றால் மீன் இல்லாமல் திரும்ப மாட்டார். ஆனால் கடந்த 84 நாட்களாக ஏனோ அவருக்கு ஒரு மீனும் கிடைக்கவில்லை. இந்த நாட்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, 84. மனோலின் என்னும் சிறுவன் மீன்பிடிக்க கற்றுக்கொள்வதற்காக முதல் 40 நாட்களும் அவருடன் கடலுக்கு வந்தான். அவன் அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்ததோடு பேச்சு துணையாகவும் இருந்தான். அவரோடு கடலுக்கு போனால் ஒரு மீனும் கிடைப்பதில்லை என்று அவனை வேறு படகிற்கு அனுப்பிவிட்டனர் அவனது பெற்றோர். இப்போதெல்லாம் தனியாக மீன்பிடிக்க செல்கிறார் சாண்டியாகோன்னு தெரிவிச்சிருக்காங்க. அன்று 85வது நாள். இந்த நாட்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹைலைட்டாக கொடுத்துருக்கிறதுனால இந்த மாதிரி இதை கூட கொஸ்டின்ஸில் கேட்க வாய்ப்புண்டு. கதையின் நாயகன் சாண்டியாகோ 84 நாட்களாக ஒரு மீனும் அவருக்கு கிடைக்கல. மனோலின்ற சிறுவன் 40 நாட்கள் அவர் கூட பயணம் செஞ்சுருக்காரு. அதுக்கடுத்து அவங்க பெற்றோர் வேறு படகு மாற்றிட்டாங்க. 85வது நாள் இந்த கதையை சுருக்கமாக சொல்லிடுறேன். மீன் பிடிக்க போயிருப்பார். ஒரு பெரிய மீன் மாட்டியிருக்கும், சுறா மீன் மாதிரி. அதை அப்படியே கரைக்கு கொண்டு போய் மனோலின்ட்ட காட்டணும் அப்படின்ட்டு கொண்டு வருவார். கொண்டு வந்துட்டு இருக்க சமயம் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால படகோட சேர்த்து கட்டி அப்படியே இழுத்துட்டு வருவார். சேர்த்து கட்டிகிட்டு இருக்கார் பாருங்கள். மற்ற மீன்கள் கடிக்க வரும், முடிஞ்சளவு விரட்டி விடுவார். கரைக்கு கொண்டு வரதில் ஒரு கான்சன்ட்ரேஷன் இருந்ததுனால இந்த பக்கம் அந்த மீன் எல்லாமே மற்ற மீன்கள் சாப்பிட்ருக்கும். சுறாக்கள் தின்றது போக கடையில் மீனின் தலையும் அதன் எலும்பும் தான் மிஞ்சியுள்ளனன்னு தெரிவிச்சிருக்காரு பாருங்கள். அதுக்கடுத்து மனோலின் தாத்தாவை பார்க்க வருவான். அப்போ பெரிய மீன் பிடித்தேன், இந்த மாதிரி மற்ற சுறா மீன்களை சாப்பிட்ருச்சுன்னு சொல்லிடுவார். அதுக்கு அந்த பையன் என்ன சொல்லுவான்னா, உன் திறமையும் விடாமுயற்சியும் வென்று விட்டதே, இனி உன்னை யாரும் பழித்து பேச முடியாது தாத்தா. உன்னிடம் கற்றுக்கொள்ள வேண்டியவை நிறைய இருக்கின்றன. இனி நான் உன்னோடு தான் மீன் பிடிக்க வருவேன் அப்படின்னு சொல்லி அந்த சிறுவன் சொல்லிடுவான். இப்போ நம்ம மேலே பார்ப்போம். இந்த கதையோட இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நமக்கு படிக்கிறதுக்கு என்னென்னா, கிழவனும் கடலும். அப்படியே இங்கிலீஷில் இருக்குது பாருங்கள். கிழவனும் கடலும்னா த ஓல்டு மேன் அண்டு சி என்னும் ஆங்கில புதினம் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு படக்கதையாக இங்கு சுருக்கி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்நூல் 1954ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றிருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, நோபல் பரிசு பெற்றிருக்கு. தமிழ் புக்கை பொறுத்தவரை முக்கால்வாசி சாகித்ய அகாடமி விருது தான் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நோபல் பரிசு கொடுக்கறது ரொம்ப ரேரு. அதனால் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் 1950, இது ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். இவர் 1954 பிறந்தவர்ன்ற இந்த தாத்தா 1954 பிறந்தவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்நூலின் ஆசிரியர் எர்னஸ்ட் ஹமிங்கோ. இந்த கதை எழுதினவர் எர்னஸ்ட் ஹமிங்கோ. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஓல்டு மேன் அண்ட் த சி, கிழவனும் கடலும், இது ஆங்கில புதினம் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. 1954ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றிருக்கு. ஷார்ட்கட் இந்த தாத்தா 1954 பிறந்தார். அப்படி இல்லைனா இவருக்கு 54 வயசாகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கதை முடிச்சாச்சு. உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. மேலும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.